Hello guys, welcome to MAN2MACHINE Studios. இன்றைக்கி நம்ம டிஸ்பிளே தெரிவிக்கிற இந்த இமேஜை மேனுவலாக எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரீசெண்டாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வாட்ஸ்அப், டிபி, இன்ஸ்டாவில் இந்த மாதிரி பிக்சரை ஸ்டேட்டஸ் வைக்கிறத பார்த்துருப்பீங்க. அந்த ஃபோட்டோஸ்லாம் Photolab அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் மூலிமா பண்ணியிருப்பாங்க. பட் இந்த வீடியோவில் இந்த மாதிரி இமேஜை மேனுவலாக Picsart அப்ளிகேஷன் மூலிமா எப்படி எடிட் பண்ணுறது அப்படின்னு தான் நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ இன்னும் நீங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கீழே இருக்கிற ரெட்டில் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல் ஐக்கான் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ணிடாதீங்க, கடைசி வரைக்கும் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ எடிட் பண்ண வேண்டிய இமேஜை Picsart அப்ளிகேஷன் மூலிமா ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த பேக்ரவுண்டில் இருந்து இந்த மேனை மட்டும் கட் பண்ணி எடுக்க போகிறேன். அதுக்காக நான் யூஸ் பண்ணுற ஆப்ஷன் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, கட் அவுட் அப்படின்னு சொல்லி இங்கே இருக்க இந்த ஆப்ஷன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி தான் வரும். இதில் என்ன பண்ண போகிறோன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த இதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ப்ரெஸ் பண்ணிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி எந்த இடம் வேணுமோ அந்த இடம் மட்டும் கட் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கரெக்டான அவுட்புட் வரும். கொஞ்சம் ஈஸியாகவும் பண்ணிடலாம். இது ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், ரொம்ப சீக்கிரமாக பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஓகே, நான் அந்த ஓரத்தில் அந்த எட்ஜில் மட்டும் நான் கவர் பண்ணியிருக்கேன். கவர் பண்ணிட்டு இந்த பட்டன் அமுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு எந்த இடம் வேணுமோ அந்த இடம் மட்டுமே நம்ம செலக்ட் பண்ண ஏரியா மட்டுமே இதாக இருக்கும். இந்த கண்ணாடி கிட்ட மட்டும் கொஞ்சம் இல்லாமல் இருக்குது, அங்கே நான் பெயிண்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன். சேவ் பண்ண உடனே பார்த்தோம்னா நம்மளுக்கு இமேஜ் வந்து நீட்டாக வந்திருக்கும். பட் ஆனால் இந்த இடத்துலலாம் பார்த்தோம்னா நம்மளுக்கு வந்து பேக்ரவுண்ட் வந்திருக்கும். அது பிரச்சனை கிடையாது, நம்ம அந்த இடம் யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, எஃபெக்ட்ஸ்னு சொல்லி இங்கே ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அது ப்ரெஸ் பண்ண உடனே நான் எந்த எஃபெக்ட்ஸ் இதில் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இங்கே new.Pop அப்படின்னு சொல்லி இங்கே எஃபெக்ட் இருக்கும், அதை நான் அப்ளை பண்ண போகிறேன். அதை ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு கொஞ்சம் ஃபேட் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் இருக்கும். நம்மளுக்கு இந்த ரேஞ்ச் இருந்ததுன்னா போதும். அப்புறம் மேலே இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிடுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே அதே போல் new.Popக்கு மேலே POV அப்படின்னு சொல்லி இங்கே ஒரு ஃபில்டர் இருக்கும், அந்த ஃபில்டர் அப்ளை பண்ணிவிடுங்க. அப்ளை பண்ணிட்டு ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் வரும், பிளெண்டிங் ஆப்ஷன்ஸ். அதில் மல்டிப்ளை கொடுத்துருங்க. மல்டிப்ளை கொடுத்து ஃபேட் உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அந்த அளவு வச்சுருங்க. வச்சுட்டு ஓகே கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் நான் எங்கே போக போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ட்ரான்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அந்த ட்ராக்குள்ளே இன்னொரு ட்ரா அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ப்ரெஸ் பண்ண உடனே நம்மளுக்கு இப்படி வரும். நம்ம அந்த லேயர் ஆப்ஷன் ஓப்பன் பண்ணிக்கலாம். இது நம்மளுக்கு மேனோட லேயரு. இந்த லேயரில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஒரு பேக்ரவுண்டு கலர் ஃபில் பண்ண போகிறோம். பேக்ரவுண்ட் கலர் என்ன கலர்னு சொல்லி பார்த்தோம்னா, எல்லோக்கும் ஆரஞ்சுக்கும் நடுவில் இருக்க கலர் தான் ஃபில் பண்ண போகிறோம். நான் இந்த கலர் ஃபில் பண்ணுறேன். நெக்ஸ்ட் நான் இன்னொரு எம்டி லேயர் ஒன்று ஓப்பன் பண்ணிக்கிறேன். அந்த எம்டி லேயரில் ஒரு ஃபோட்டோ நான் ஆட் பண்ண போகிறேன். இங்கே தான் இருக்குது அந்த ஃபோட்டோ. நான் ஆல்ரெடி ஃபோட்டோவோட லிங்க் கீழே கொடுத்துருக்கேன் டிஸ்கிரிப்ஷனில், வேணும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட். நான் இந்த ஃபோட்டோ தான் இதில் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, இதை அப்படியே ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுங்கள். இந்த ரேஞ்சுக்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இந்த பிளெண்டிங் ஆப்ஷன் நார்மலிருந்து XR மாற்றிடுங்க. XR மாற்றினதுக்கப்புறமேட்டு நான் கொடுத்த அந்த ஃபோட்டோ லேயர் மட்டும் இந்த எல்லோ கலர் லேயரோட டிலீட் ஆகிருக்கும். இப்போ இந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு மெர்ஜ் கொடுத்தீங்க அப்படின்னா மெர்ஜ் ஆகிடும். ஃபஸ்ட்டு 2 லேயர் மெர்ஜ் ஆகிடுச்சு. இந்த லேயரை கரெக்டாக இந்த லேயர் இங்கே ப்ரெஸ் பண்ணிட்டு ட்ரான்ஸ்ஃபார்ம் கொடுங்க. உங்களுக்கு எந்த அளவு ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுமோ அந்த அளவு கொடுத்துட்டு இந்த லேயரோட ஒப்பாசிட்டி கம்மி பண்ணிடலாம். கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டு எரேசர் டூலை வச்சு எங்கெங்கெல்லாம் நம்மளுக்கு வேணாமோ அந்த இடத்துலலாம் நம்ம எடுத்துடலாம். இந்த மேன் மூஞ்சிரெலாம் இருக்குது, அதனால் அதெல்லாம் எடுக்கிறேன் நான். எங்கே இந்த லேயர்லாம் உங்களுக்கு வேணாமோ அதெல்லாம் எடுத்துருங்க நீங்கள். ஓகே, இப்போ நான் கொஞ்சம் ஒப்பாசிட்டி கூட வச்சுக்கிறேன், கொஞ்சம் நீட்டாக இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இன்னொரு எம்டி லேயர் ஆட் பண்ணிவிட்டு அந்த எம்டி லேயரில் நான் ஒரு கலர் ஃபில் பண்ண போகிறேன். அது என்ன கலர்னு சொல்லி பார்த்தோம்னா ஆரஞ்சு கலர் தான் ஃபில் பண்ணலான்ருக்கேன். ஓகே, இந்த கலர் ஓகே ஃபில் பண்ணிவிட்டு இந்த லேயர் அப்படியே பேக்ரவுண்ட் கீழே கொண்டு வந்துடுங்க. கொண்டு வந்துட்டு இங்கே ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம அந்த ஃபோட்டோலேபில் இருக்க அந்த எஃபெக்டை நம்மளே க்ரியேட் பண்ணியாச்சு. நீங்கள் இந்த வீடியோ கடைசி வரையும் பார்த்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா ப்ளீஸ் கன்சிடர் சப்ஸ்கிரைப். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்ததுன்னா லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. பிடிக்கலனாலும் பரவாயில்ல, லைக், ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் guys, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மீட் இன் another video. Bye bye.